என்ன மாமா அப்ப இருந்து உரிக்கிறதே பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி எவ்வளவு பாத்துட்டு இருக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, ஒருத்தனை உரிக்கணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க, உரிச்சு போடுவோம். அந்த விஷயத்த கொஞ்சம் நிதானமாவும் பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் பண்ணணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். ஓஹோ, சாவுக்காரர் அந்த அனாதை பேர சொல்றீங்களா? சேர்த்து போடுவோம். ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க? நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு, கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த பொண்ணை ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தேடிக்கிட்டா நடந்துருமா? ஏன் நடக்காது? நீங்க மனசு வச்சா நடக்கும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அவளால கிடைச்சதுதானங்க. என்னது அவளால கிடைச்சதா? எவன் சொன்னது? பஞ்ச பராரியா ரோட்ல அனாதையா கிடந்தவளை என் தங்கச்சியா நினைச்சு எடுத்து வளர்த்து மகாராணி ஆட்ட வச்சிருக்கேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆத்தா ஆத்தான்னு சொல்றாங்களே, யாருனால? என்னால. தேடி புடிச்சிருக்கிறா பாரு தெருவுல கிடக்கிற அனாதை பையல. ஏன்னா எனத்தோட தானே சேரும். இத பத்தி ஏதாவது பேசுன என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப நடக்கல. இனிமே எப்ப எங்க அண்ணன் ஆளு வச்சு அடிச்சாரோ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் அடங்கி போனேன். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம். என்னால அங்க திரும்பி போக முடியாது. எனக்கு நாங்க யாருமே இல்ல. இத்தனை வருஷமா என் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவர் என் அண்ணனே இல்ல. என்னால என்ன ஆதாயம் தான் பார்த்தாரே தவிர என்னை பத்தி அவர் கவலைப்பட்டதே இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதைதான். நான் உங்க கூட இருந்துடுறேன். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணன் எதுக்கும் துணிஞ்சு வரு. என் கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தா அது தாய்க்கிற சக்தி எனக்கு கிடையாது.
ஹம்சவனி, நான் சொல்றது கேளு. ஓடி போய் வாழறது ரொம்ப சுலபம். நாம இங்கே உன் அண்ணன் முன்னாடி, இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். என்ன நம்பு. வா. என்ன நெஞ்சல் திறந்தா ஆத்தா கையை பிடிச்சு நிப்பான். சாவுக்காரன் சாமி கையை பிடிச்சிட்டானே. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா கூட பிறந்தவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னையா பேசாம நிக்கிறீங்க? ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னா நாமளாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? வல்லத்தாரு, நீங்களே வாய மூடிட்டு இருந்தா எப்படி? இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த அனாதை பையில இழுத்து போட்டு கண்டம் தினமும் வெட்டி போட்டா கூட கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கான்? நான் இருக்கேன்டா. இனிமே எவனாவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, சீவி புடுவடா சீவி. நானும் அப்ப எது பாத்துட்டு இருக்கேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தப்பட்டவங்களே சும்மா இருக்காங்களா? உங்களுக்கு என்னடா வந்தது? யாரோ போக்குற அனாதன்னு சொன்னேன். அவனை இழுத்து போட்டு வெட்டிடுவோம் நாம. பய முன்னாடி நல்ல ஆம்பளையா இருந்தா கைய வச்சு போடுறா. இன்னைக்கு முடிவு தெரியாம விட மாட்டோம்டா. நிறுத்துங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தம்பி தூரம் மேல மட்டும் தப்பு இல்ல. இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆரம்பத்திலிருந்தே என் தங்கச்சியோட உணர்ச்சிகளை மதிக்காம, அவங்க உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களை பார்த்தது நான் ஆத்திரப்பட்டேன். ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவசரப்படல. வளர்த்துட்டு பலி கொடுக்கறது பாவம். அதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிச்சு வைக்கிறதா முறை. அதுதான் தர்மம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். என்னமோ வாக்கு கேட்கணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி? பிரச்சனையா தான். என் குறை எப்படி சொல்றது? பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, முடிய போற வாழ்க்கை தானே, ஒரு சின்ன குட்டிசா ஒரு போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கு ஒரு சின்ன குடிசையாவது வேண்டாமா? அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அருள் வாக்கு சொல்றாமன்னு ஒரு
கோபுரத்துல குடி வைக்க முடியலனாலும் என் மேல அன்பு வச்சிருக்கிற அம்சவேணிய ஒரு குடிசையிலையாவது குடி வைக்க முடியுமா? ம்? இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரையோட இதயம்தான் அந்த ஹம்சவேணி குடியிருக்கிற கோயில்.